Dear children, now we are going writing system. Okay, and previous class we saw the chapter, we saw the paragraph philosophy, science and literature. Okay, so Egyptian civilization. Egyptians is very well developed philosophy, science, literature, music, pottery and weaving. Okay, Egyptian civilizations very excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and measurement systems. Okay, now we are going writing system. Okay, Egyptian writing systems. Egyptian are well known for their writing system. Okay, Egyptian civilization also well developed. So writing system and also well known. Their form of writing is known as, so Egyptian writing system is known as hieroglyphic. Okay, dear students, listen to me, and you are studying new word. Okay, listen, hieroglyphic. Okay, hieroglyphic, H-I-E-R-O, hieroglyphic, G-L-Y-P-H-I-C, glyphic. Okay, so Egyptian form of writing is known as hieroglyphic. Okay, hieroglyphic was used, so this writing system. Okay, இப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ்னு படிக்கிறோம். அதே மாதிரி எஜிப்டியன்ஸ் யூஸ் பண்ண ரைட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹைரோக்ளிப்பிக். ஓகே, ஸோ ஹைரோக்ளிப்பிக் வாஸ் யூஸ்ட் இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் சீல்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட். கல்வெட்டு, சீல்ஸ்னால் முத்திரை பதிக்கிறது, இதை மாதிரி அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஹைரோக்ளிப்பிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹைரோக்ளிப்பிக் வாஸ் யூஸ்ட் இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் on seals and other objects. Next, heretic and another form of writing was used common purpose. So this is also writing system, and hieroglyphics used inscription, seals and other objects. Next, heretic and another one form of writing. So this writing and heretic was used common purpose. Okay, so this form of writing used in the pictogram. So and this form of writing used a பிக்டோகிராம் ஃபேஸ்ட். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சித்திர வடிவ எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து காமன் பர்பஸுக்கு இந்த ஹெரிட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் டெவலப்ட், ஸோ திஸ் ரைட்டிங் வாஸ் டெவலப்ட் அரவுண்ட் 3000 BCE and many text books were written using this script. இந்த ஹெரிட்டிக் சிஸ்டம்ஸ், ஸோ ஹெரிட்டிக் ரைட்டிங் வாஸ் டெவலப்ட் அரவுண்ட் 3000 BCE. 3000 BCE many text. இந்த ரைட்டிங் சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸு, நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் ரைட் பண்ணி டெவலப் ஆகிருக்காங்க. ஓகே, the Egyptian writing system deciphered by the French scholar Francois and Champollion. ஸோ இந்த சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்காங்க ஃப்ரெஞ்சு ஸ்காலர்ஸு, ஆல் த ஸ்காலர்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸிங் ஹெரிட்டிக் சிஸ்டம். He used Rosetta stones as trilingual inscriptions. இந்த மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு இந்த ரோசட்டா ஸ்டோன்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஹைரோக்ளிப்பிக்ஸ் ஸ்கிரிப்ட் ஆன் எ ரோசட்டா ஸ்டோன். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் ஃபார் டெசிபரிங் ஃபார். ஸோ இந்த யூஸ்டு சிஸ்டம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எஜிப்டியன்ஸ் ரைட்டிங் சிஸ்டம் டெசிஃபைட் ஸ்காலர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஸ் அண்ட் ரைட்டிங் யூஸ்டு திஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, அண்ட் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் விச் வாஸ் ரிட்டன் ஹைரோக்ளிப்பிக்ஸ். ஆல்ரெடி யூ நோ தட், அண்ட் ஹைரோக்ளிப்பிக்ஸ் அண்ட் வாஸ் யூஸ்டு இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சீல்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட். அண்ட் சீல்ஸ் இந்த மாதிரி முத்திரை, நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு, இதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஹைரோக்ளிப்பிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் டொமாட்டிக் அண்ட் க்ரீக் வாஸ் டேக்கன் டு ஃப்ரான்ஸ், Napoleon. So next பாரு, this inscription which was written in hieroglyphic and Demotic and Greek. So this is the writing system was taken to France by Napoleon, and from there it was taken to England. So இந்த பிளேஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரைட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு நவ் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் ஆன் டிஸ்பிளே இன் த பிரிட்டிஷ் மியூசியம். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்தில் இந்த டிஸ்பிளே இப்போவும் என்ன பண்ணியிருக்காங்க, சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த எஜிப்டியன் சிவிலைசேஷன். எஜிப்டியன் சிவிலைசேஷனோட கேரக்டர்ஸ் என்ன, அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கும். ஓகே, ஆல்ரெடி யூ நோ தட் எஜிப்டியன் civilization is well developed, and writing systems, sculptures, paintings, art and architectures, and pyramids. Next, preservation of human dead body of the mummies, and innovations, use of the science and technology. Okay, dear students, this is very important questions, so listen to me. Egyptian civilizations ஓட characters, அதோட contributions என்னங்கிறத பார்க்குறோம்.
Egyptians developed a solar calendar system. Okay. Next one, the pyramids and designs show mathematical and surveying skills. So pyramids and also very designing and skills and surveying skills. Okay. Next, hieroglyphic writing system attest to their skills and handling symbols. So symbols inscription skills in the hieroglyphics writing system use பண்றாங்க. Next, preservation of human dead body in the form of mummies. Next one, they applied innovations and Egyptians applied innovations in the use of science and technology. Innovations means புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஓகே. Egyptian civilization finished. After next we are going Mesopotamian civilization. Mesopotamia refers to the region of Iraq and Kuwait in West Asia. Okay. So Mesopotamia இது வந்து எங்கே இருக்குதுன்னா அண்டு வெஸ்ட் ஏஷியா, ஈராக், குவைத் இந்த பாட்டில் இருக்கக்கூடியது மெசபடோமியா. அண்ட் செவரல் கிங்டம்ஸ் எமர்ஜ் அரவுண்ட் த சிட்டி ஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் ரீஜியன் ஃப்ரம் த இயர்லி 3rd millennium BC. ஸோ செவரல் கிங்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிங்டம்ஸ் கேம் அரவுண்ட் த சிட்டி ஸ்டேட்ஸ். ஸோ இந்த சிட்டி ஸ்டேட்ஸில் நிறைய கிங்டம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் த சுமேரியன்ஸ், Akkadian, Babylonian, Assyrian civilization flourished in Mesopotamia. So now we are seeing about Mesopotamia civilization. இந்த மெசபடோமியாவில் எந்த மாதிரி சிவிலைசேஷன்ஸ்லாம் உள்ள இன்க்ளூடிங் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் சுமேரியன், அக்காதியன், பாபிலோனியன், அசீரியன் சிவிலைசேஷன். சுமேரியன், அக்காதியன், பாபிலோனியன், அசீரியன் சிவிலைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜாக்ரஃபி. ஓகே. இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன்ஸோட ஜாக்ரஃபிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த க்ரீக் லாங்குவேஜில் மெசோ மீன்ஸ் இன் பிட்வீன். ஸோ ஆல் ஆஃப் யூ நோ தட் மெசோ மீன்ஸ் மிடில். நெக்ஸ்ட் போட்டோமஸ் மீன்ஸ் ரிவர். ஓகே. மெசபடோமியாங்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்க்குறோம். மெசோ மீன்ஸ் இன் பிட்வீன், போட்டோமஸ் மீன்ஸ் ரிவர். ஓகே. அண்ட் யூப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ் ஃப்ளோ ஹியர். Train into Persian Gulf in this area in between two rivers is known as Mesopotamia. So these two rivers, Euphrates and Tigris, and join Gulf and Persian Gulf. Okay. And since this area between two rivers is known as Mesopotamia, இந்த டூ ரிவர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது என்னன்னா மெசபடோமியா. ஸோ அதனால் இந்த டூ ரிவர்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த சிவிலைசேஷன் டெவலப் ஆகிருக்கு. அதனால் இந்த பிளேஸுக்கு வந்து என்ன நேம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் மெசபடோமியா. ஸோ மெசோ மீன்ஸ் இன் பிட்வீன், டோமியா மீன்ஸ் ரிவர். டூ ரிவர்ஸ், இந்த டூ ரிவர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதான் என்னன்னு சொன்னால் மெசபடோமியா. Okay, two rivers, and between two rivers it is also known as Mesopotamia. Next, the northern part of Mesopotamia is known as Assyrian civilization. இதில் northern part of Mesopotamia is known as Assyrian civilization, and southern part is also known as Babylonia. Okay. Northern partல இருக்கக்கூடிய civilization Assyria, southern part is also known as Babylonia. Okay. Assyria and Babylonia. Northern part of Mesopotamia is known as Assyria, southern part is also known as Babylonia. Okay. First one, Sumerians. Okay. So Sumerian civilization in Mesopotamia belong to the oldest civilization. So Sumerian civilization is the oldest civilization. Okay. The Sumerians were the contemporaries of the people of Indus and Egyptian civilization. So the Sumerians were the contemporaries of the peoples. So Sumerians, contemporary means சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. Sumerians வாழ்ந்த காலத்தில் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எஜிப்டியன் சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து சேம் கான்டெம்பரரிஸ். ஓகே. This civilization had trade connections. These civilizations, Sumerian civilizations had trade connections. Okay. வியாபார கனெக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. The Sumerians settled lower Tigris Valley 5000 to 400 BCE. The Sumerians settled lower Tigris. Sumerian civilizations developed. These civilization people settled in the lower Tigris. They are believed to have originated from Central Asia. ஸோ இவங்க எங்கேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. They are believed to have originated from Central Asia. They founded many cities, and Sumerians founded many cities
and Nippur was one of the important cities. So Sumerians founded many cities, but a important trend is one of the Nippur was one of the important cities. Sumerians founded Nippur. So Nippur was one of the important cities. Okay, they developed the cuneiform writing system. First Egyptian writing system, hieroglyphics. Okay, next Sumerians writing system, cuneiform. Sumerian writing systems, cuneiform writing system. During the early phase of the Sumerian civilization, kings act as the chief priest, and Sumerian civilizations and early base of Sumerian civilization, kings acted. கிங்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அரசராகவும் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு மத குருக்களாகவும் இருக்கிறாங்க சுமேரியன் சிவிலைசேஷனில். ஓகே, தேர் பொலிட்டிக்கல் டாமினேஷன், இவங்களோட பொலிட்டிக்கல் டாமினேஷன் கேம் டு அன் எண்ட் பை 2450 BC. And their political domination, Sumerian political domination came to an end by 2450 BC. Okay, enough more, and we will discuss the next class. Okay, thank you.